2025 நவம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதில் வசூல் ரீதியாக கலெக்ஷன் பண்ண படங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மிங்க. அதில் ஒரு டாப் 10ல் இருக்கக்கூடிய படங்களுடைய வரிசையை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க வரோம். இதில் முதல் வரிசையில் என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அண்ட் லோகேஷ் கனகராஜ் காம்போவில் ரிலீஸ் ஆன அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலி படங்க. இந்த கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை வந்து ரெடி பண்ணாங்க. இந்த படத்தினுடைய கலெக்ஷன் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா 518 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ஹை கலெக்ஷன் உள்ள படம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலி படம் தாங்க. அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய டைரக்ஷனில் நம்ம தலை அவருடைய காம்போவில் ரிலீஸ் ஆன படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் டோட்டலாகவே வந்து ஃபேன்ஸ்க்காகவே வந்து எடுத்திருந்தாது. இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 180 கோடி ரூபாய். ஏன்னா நம்ம தலையினுடைய சம்பளம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. இந்த படம் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 248 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாள் வசூல் மட்டும் 30 கோடி ரூபாய் வந்து கடந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆகி 5 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. அஜித் படத்தினுடைய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 5 நாள்லேயே வந்து 100 கோடி அடித்த படம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லி தாங்க. ஸோ இந்த இயரில் ரிலீஸ் ஆன படத்தில் ரெண்டாவது வரிசையில் இந்த குட் பேட் அக்லி தான் இருக்குது. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் படங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் மாரிமுத்து நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன் அவருடைய கூட்டணியில் உருவான படம் தான் இந்த டிராகன். இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 35 கோடி தாங்க. ஆனால் இந்த படம் வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. ஒரு 10 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய் வந்து வசூலித்து சாதனை பண்ணிச்சு. ஸோ இந்த மூணாவது இடத்தை பிடிச்சிருக்க படம் இந்த டிராகன் தான் 2025. அடுத்த நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையினுடைய விடாமுயற்சி. ஸோ இந்த டாப் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலையினோட படமே 2 படம் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலை வந்து மகிழ் திருமேனி அவருடைய கூட்டணியில் வந்து விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தார். இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 135 கோடி ரூபா தான் இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணிடுச்சு. ஸோ வசூல் ரீதியாக வந்து இந்த படம் வந்து ஒரு நஷ்டமான படம் தான். பட் இருந்தாலும் டாப் லிஸ்ட்டில் கலெக்ஷன் பண்ண ரேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு 4வது இடத்துல வந்து இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்து ரசிகர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்போட வெளியாச்சு. பட் அதற்கான அந்த எலிமெண்ட்ஸ் எதுவுமே வந்து படத்தில் இல்லாதனால மக்கள் மத்தியில் அந்த படம் வந்து வரவேற்பு. அடுத்த 5வதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவருடைய இன்னொரு படமும் இந்த லிஸ்ட்டில் இருக்குங்க. இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூடுங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்திஸ்வரன் தான் அந்த படத்தினுடைய டேரக்டர். இந்த படத்தினுடைய ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து வெறும் 30 கோடி தான். ஆனால் அந்த படம் கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக 113 கோடி வரைக்கும் இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. இந்த படம் வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா 6 நாட்கள்லேயே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயை வந்து கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, போன வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையும் பிரதீப் ரங்கநாதன் மட்டும்தான் 2 தடவை வந்து 100 crore கிளப்பில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதுவே வந்து மிகப்பெரிய சாதனை. அடுத்த 6வதாக யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனல் பெரிய சேனலாக இல்லை, சின்ன சேனல் தான். ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய சேனல் வந்து மென்மேலும் வளரும். ஓகே, இப்போ நம்ம 6வதாக என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மதராசிங்க. ஏஆர் முருகதாசினுடைய ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக எதிர்பார்க்க படம் தான் இந்த மதராசி. இதில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய ஓவரால் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 கோடி ரூபா பட்ஜெட்டுங்க. பட் கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 104 தான். பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன் கிடையாது. பட் படம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் 100 crore கலெக்ஷன் பண்ண படத்தில் லிஸ்ட்டில் இந்த மதராசி படமும் இடம்பெற்றிருக்குங்க. அடுத்த 7வதாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய டைரக்ஷனில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த ரெட்ரோ படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நினச்சாங்க. பட் விமர்சன ரீதியாக படம் வந்து அந்த அளவுக்கு வந்து போகலை. இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 65 கோடி தான். ஆனால் இந்த படத்தினுடைய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 கோடி வரைக்கும் இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. ஏன்னா படத்தினுடைய பட்ஜெட் 65 கோடி தான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் தான். ஸோ அவருடைய அந்த 2D என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அதனால வந்து அவருடைய சம்பளம் வந்து இதில் சேர்க்கப்படலை. ஒருவேளை அவர் தனியாக நடித்து அவர் சம்பளம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே தாண்டி இருக்குங்க. அடுத்த 8வதாக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாண்டியராஜ் நம்மளுடைய விஜய் சேதுபதி நித்யா மேனன் அவர்கள் நடித்த தலைவன் தலைவி படங்க. இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 25 கோடி ரூபாய் தான். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக 85 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. விமர்சன ரீதியாகவும் A and B சென்டர்களில் ரொம்பவுமே வந்து சக்கப்போடு போட்ட படம் இந்த படம். அடுத்து 9வதாக பார்க்க போகிற படம் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டுங்க. ஆக்சுவலாக அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே போன இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் ரியல் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுன்னு நான் சொல்லுவேன். அது என்ன படம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
தலைவன் அபிஷன் ஜீவந்த் அவருடைய டைரக்ஷனில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 கோடி தாங்க. ஆனால் இந்த படம் கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 75 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக உண்மையிலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்னா கண்டிப்பாக அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான் சொல்லுவேன். வெறும் 8 கோடி ரூபாய்க்கு எடுத்து 80 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணுறது அப்படின்னா அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. 100 மடங்கு லாபங்க. ஸோ இதுதான் வந்து ரியல் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு. ஸோ இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்த்துருங்க. அடுத்த 10வது வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பாண்டிராஜ் அவருடைய டைரக்ஷனில் வெளிவந்த மாமன். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரி தான் வந்து லீட் ரோல் பண்ணியிருந்தாரு. இந்த படம் வந்து டோட்டலாக ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஓவரால் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 41.15 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விமர்சன ரீதியாக வந்து எதிர்மறை கருத்துக்கள் வந்துருச்சு. ஒரு சீரியல் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றனால ஸோ கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு 100 கோடி கிளப்பில் வந்து இணைஞ்சிருக்குங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இந்த 10 படங்கள் மட்டும்தான் வணிக ரீதியாக தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு லாபத்தை கொடுத்த படங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து 100 கோடியை டச் பண்ணிட்டாரு. நம்மளுடைய தலா அவர்களும் 2 தடவை 100 கோடியை வந்து டச் பண்ணிட்டாரு. ஸோ இவங்களெலாம் 100 கோடியை டச் பண்ணாலும் ரியல் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் படம் எது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லுவேன். ஏன்னா 8 கோடி உள்ள படம் எடுத்து 80 கோடி அடிச்சிருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் படம் வெறும் 35 கோடிக்கு எடுத்த படம் 150 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டியூடு படம் வெறும் 30 கோடிக்கு எடுத்து 113 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 படம் தான் ரியல் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் படம்னு சொல்லுவேன். ஸோ இது மாதிரியான சினிமா தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம சேனல் பெரிய சேனலாக இல்லைங்க, சின்ன சேனல் தான். நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய சேனல் மென்மேலும் வளரும். ஸோ இது இல்லாமல் இந்த படம்லாம் கலெக்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன் ப்ரோ, ஆனால் கலெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தினுடைய நேம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.